வெல்கம் டு மை சேனல் ஹஜ்ஜு ஆர்கானிக் டெரஸ் கார்டன். வாங்க இன்றைக்கி சங்குப்பூவை பற்றியோடைய நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். இதை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் நிறையா விளக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு விளங்கும். ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முழு சங்குப்பூவுடைய நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நிறைய நன்மைகள் இருக்குது, அதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது நன்மையை பற்றி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சர்க்கரை நோய்க்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. டெய்லி எடுத்துக்கிறது மூலமாக ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை இந்த சங்குப்பூ தேநீர் புரிஞ்சு எடுத்துடுங்க. எனக்கும் சர்க்கரை நோய் இருக்குங்க. நானும் இதை தினமும் பயன்படுத்தியிருக்கேன். கூடவே உணவையும் கட்டுப்பாடோடு வச்சுருக்கேன். அதனால் என் சர்க்கரை அளவு ஏறாமல் பார்த்துக்கிறேங்க. டெய்லி எடுத்துக்க முடியலனாலும் வாரத்துக்கு 3 முறை எடுத்துக்கோங்க, போதும். இப்போ ரெண்டாவது நன்மையை பற்றி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது சருமத்துக்கு நல்லது. அதாவது சருமத்தில் இருக்கிற வேக்குரு, வேறு முகப்பரு, இதுக்கெல்லாம் நல்லதுங்க. இந்த பூவை கசக்கி அதுலேருந்து சாறு எடுத்து அந்த சாரை முகத்தில் தடவணும்னா முகப்பரு நீங்கிரும். அதே மாதிரி வேக்குரு வர்றதையும் தடுக்குதுங்க. இது தடுக்க உதவுது. நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அதை பற்றி. மூணாவது நன்மை பற்றி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. இந்த பூவோட தேநீரை குடித்தோம்னாக்கா ஆன்டிபயாட்டிக் அளவை அதிகரித்து உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க. இதை பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த நாலாவது நன்மைன்னு பார்த்தீங்கன்னா உடல் வலிக்கு நல்லதுங்க. உடல் வலி இருக்கும்போது அந்த தேநீரை நம்ம குடித்தோம்னு சொன்னாக்கா உடல் வலி போகுது. ஒத்த தலைவலி, காயங்களால் ஏற்படுற வீக்கம், இதெல்லாம் குறையுதுங்க. அதை பயன்படுத்தி பாருங்கள். ஐந்தாவது நன்மைகள், உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குதுங்க. இந்த தேநீரை குடிச்சிங்கன்னா உடல் எடை குறையும். ஆறாவது நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு நல்லதுங்க. இந்த சங்குப்பூ தேநீர் தலைமுடிக்கு புத்துயிர் கொடுக்குதுங்க. இந்த சங்குப்பூ தேநீரை குடிச்சிங்கன்னு சொன்னால் தலைமுடி நல்லா கருங்கருன்னு வளரும். இது நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. 4வது நன்மைகளுங்க, இது செரிமானத்துக்கும் நல்லதுங்க. உடம்புக்கு சங்குப்பூ தேநீர் குடிக்கிறதுனால செரிமானம் அமைவதற்கு நன்மை பயக்கும். அஜீரணம், வாயு மற்றும் மலச்சிக்கலுக்கு ரொம்ப போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்குதுங்க இதனால். இது மாதிரி பல நன்மைகள் இதில் இருக்குது. நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா விளக்கம் கிடைக்கும். அடுத்தது நான் இந்த சங்குப்பூ டீயை எப்படி போடுறதுங்கிற செய்முறை விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேங்க. நான் அதை போட்டு காட்டுறேன், இதில் பார்த்துங்க. பாருங்கள், இந்த பூவை பறிக்கும்போது இந்த பச்சையாக இருக்கிற இந்த காம்போடு தான் நம்ம பறிப்போம். அப்போ கொண்டு அந்த பச்சையாக இருக்கிற அந்த காம்பை நீக்கிட்டு பாருங்கள், எல்லா காம்பையும் நீக்கிட்டு 1 கிளாஸ் தண்ணி, அதாவது ஒரு 300 ml தண்ணி வரா மாதிரி அதை ஹீட் பண்ணிக்கிறணும். உங்கள்கிட்ட ஹீட்ரு இருந்தால் ஹீட்ரு பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அடுப்பில் கூட வச்சு அதை சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு அதை ஒரு கிளாஸில் ஊற்றிக்கங்க. இப்போ அந்த பூவை எடுத்து எல்லா பூவும் எடுத்து அதில் போடுங்க. அப்படியே விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நேரம் விட்டுருந்தீங்கன்னா அது அப்படியே அந்த கலரெல்லாம் இறங்கிடும் அதில். இப்போ பார்த்துட்டிங்களா, அப்படியே பூவெலாம் இறங்கிருச்சு, இந்த கலர் இறங்கிருச்சு பாருங்கள். இப்போ அதில் நம்ம அந்த பூவை திரும்பி எடுத்துடலாம். பூவை தனியாக வடிகட்டி எடுக்கலாம். நமக்கு ஸ்பூன் போட்டுலாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ அதில் பாருங்கள், அதில் கொஞ்சம் இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளூ கலராக இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துவக்கிற மாதிரி இருக்கும். சாதாரணமாக சுகர் உள்ளவங்க அப்படியே சாப்பிட்றலாம், அதுவும் ஊற்றாமல். உங்களுக்கு இந்த துவர்ப்பு பிடிக்காது அப்படிங்கிறவங்க பாருங்கள், இந்த தேனை கொஞ்சம் 1 ஸ்பூன் ஊற்றி கலக்கி அதை குடிச்சிங்கன்னா போதும். இவ்வளோதாங்க டீ போடுறது. இந்த மிச்சம் இருக்கிற அந்த பூவை அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் நசுக்கி அந்த இதை அந்த சாரை நம்ம மூஞ்சியில் தடவணும்னா முகப்பொருளாம் நீங்கள் முகம் பொலிவாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.